ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லாடா பிளான்ட் அனிமாவோட 49வது எபிசோடாக தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் தான் கேட்குது. நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு இன்ஃபென்சிக்கும் அந்த பிளட் கார்டு செக்டோட சென்லிக்கும் ஃபைட் நடந்துச்சான். இதில் கடைசியாக மேனேஜர் தான் போய் அந்த ஃபைட்டை முடிச்சு வச்சாரான். இந்த இன்ஃபென்சி சும்மாவே இருக்க மாட்டானா, போலீஸ் ஃபிட் செக்டுக்கும் பிளட் கார்டு செக்டுக்கும் சண்டையே மூட்டி விட பார்க்குறானா. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இப்படியே அந்த இன்ஃபென்சி பண்ணிகிட்டே இருந்தானா இந்த விஷயத்தை ஒளிலாடு கண்டுபிடிச்சிடுவார். அதனால் நம்ம இன்ஃபென்சிக்கு ஒரு பாடத்தை கற்று தரணும். இல்லை, நம்ம அப்படி பண்ணக்கூடாது, இன்ஃபென்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் ரெண்டு செக்டுக்கும் ஃபைட் நடக்கும். இதனால் ரெண்டு பக்கமும் பல இழுப்பு ஏற்படும். இதன் மூலம் நம்ம ஒளிலாட இடத்தை பிடிச்சிடலாம். இதை கேட்ட ரெட்ஸ்க்காக பிளான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறான். அடுத்த சீனில், இன்ஃபென்சி உனக்காக நான் குக் பண்ணியிருக்கேன். இந்த தட்டில் இருக்க சாப்பாடு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, இதை நீ கண்டிப்பாக சாப்பிட்ணும். இதை பார்த்த ஹீரோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தம்பை காட்டுறான். நீ ஒரு ஃபைட்டர் மட்டும் இல்லை, நல்ல செப்பு கூட. ஆமாம், அது உண்மை தான். இப்போ நீ சாப்பிடு. ஹீரோவும் உனத்தை எடுத்து சாப்பிட அவனுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்டதான் அவளும் சிரிக்கிறான். ஹீரோ அதை முழங்க முடியாமல் முழங்குறான். உனக்கு பிடிச்சிருந்தா ஒன்றா சாப்பிடுன்னு இன்னொன்று எடுத்து வைக்கிற. அங்கிள் ஃபூ, ஏன் நீங்கள் மட்டும் சாப்பிடாம இருக்கீங்க, நீங்களும் சாப்பிடுங்கன்னு அவங்களையும் சேர்த்தி மாட்டி விடுறான். இதை கேட்டதான் அவங்களும் எடுத்து சாப்பிட, எங் மாஸ்டர் இது என்ன வகையான சாப்பிடு அப்படின்னு அங்கிள் ஃபூ மனசுக்குள்ளே கதறாரு. சாப்பாடு எப்படி இருக்குது? இதை கேட்ட ஏன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். அப்போ கதவை தட்டுற சவுண்டு கேட்க ஹீரோ போய் கதவை திறந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா நிசிக்கி அடிபட்டு விழுந்திருக்கா. அடுத்த சீனில் அவகிட்ட என்னாச்சுன்னு ஹீரோ கேட்குறான். என்னோட மற்ற ட்ரைபையும் கொண்டுட்டாங்கன்னு அழுறா. இதை செஞ்சது யாருன்னு திரும்பவும் ஹீரோ கேட்குறான். அவங்க ஒரு பிளாக் கேப் போட்டுருந்தாங்க, அவங்க மொத்த ட்ரைபையும் கொண்டுட்டாங்க. அப்போ எப்படியெல்லாம் கொண்டாங்கன்னு காட்டுறாங்க. ஒழுங்காக குராஞ்சன் பில்லை கொடுத்துருங்கன்னு அவன் சொல்கிறான். ஆனால் அவர் தரம்பாட்டுன்னு சொல்ல, இதை கேட்ட ஓலியில் அவனை அடிச்சு கொண்டுடுறாரு. கடைசி அந்த குராஞ்சன் பில்லை என்கிட்ட தான் எங்கள் அண்ணா சாவத்துக்கு பண்ணி கொடுத்தான். உனக்கு அது யாருன்னு கண்டிப்பாக தெரியும், அது யாருன்னு என்கிட்ட சொல்லு. அது கண்டிப்பாக கோல்டன் ட்ராகன் குரூப்பாக தான் இருக்கணும். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஒரு தடவை அவங்கக்கிட்ட ட்ரேடு ஃபெயில் ஆனதுனால இப்போ அந்த பில்லை தேடி எங்கள் இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் என்னோடய ஃபேமிலியை கொன்னதுக்கு. நீ கோவப்படாத, உங்கள் அண்ணன் என்னோட பிளட் பிளேடுக்கு உதவி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கும் அந்த கோல்டன் ட்ராகன் குரூப்பை பார்த்தாலே ஆகாது. உங்களுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். இதை கேட்டால் ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வந்து கேட்குறேன். இன்ஃபென்சி நீ யோசி தான் பேசுறியா? அந்த டாங்கி டைப்புக்கு என்ன நடந்தது நீ பார்த்து இல்லை, அதில் நிறைய ஆபத்து இருக்குது. அப்போ நிசிக்கி சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். அப்போ ஒரு பொட்டியை எடுத்து தரா. இதில் 50 குரோன்ஜன் பில் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்ம வழி வாங்கலாம். இதை கேட்ட ஹீரோ, இது உங்களோட பொக்கிஷம், தேவையில்லாமல் யூஸ் பண்ணாத. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி எங்கள் மக்களுக்காக நீ பழி வாங்கணும், எடுத்துக்கோ. ஹீரோவும் அதை வாங்கிக்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ ஒரு குரோஞ்சன் பில்லை அந்த மேனேஜர் ஆன்லிக்கு கொடுக்குறான். அவனும் குரோஞ்சன் பில்லான்னு ஷாக் ஆகுறான். இது ரொம்ப ப்ரீசியஸ், இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு? டாங்கி பீப்புளோட இடத்த செக் பண்ணும்போது இது கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் டாங்கி பீப்புளோட பொண்ணு எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அந்த பொண்ணு கொஞ்சம் பிள்ளை கொடுத்துச்சு, அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை கேட்டால் அவன் நீ சூப்பரான விஷயத்தை செஞ்சுருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ கேட்குறான், நான் உங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. அது என்னென்னா, நம்ம செக்டுக்கும் கோல்டன் ட்ராகன் வை குரூப்புக்கும் எதனா சம்மதம் இருக்கா? இந்த கோல்டன் ட்ராகன் வை குரூப் அரசருக்கு சொந்தமானது, நமக்கும் அந்த குரூப்புக்கும் எந்த சம்மதமும் இல்லை. ஆமாம், இது எதுக்கு கேட்குற? எனக்கு அந்த குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனை நான் நிறைய தடவை அந்த செக்டில் பார்த்துருக்கேன், அதான் கேட்டேன். அப்படியா, சரி, இனிமேலுக்கு நீ அந்த சென்லியை பற்றி கவலைப்படாத, நான் இன்னும் ஸ்டேட்டை பாதுகாக்க ஆளுங்களை அனுப்புகிறேன். இதை கேட்ட ஹீரோ தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.